ஏண்டா தம்பி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? காணாம போன சிலைக்கு வந்துட்டாலாமே. கிறுக்கி துருக்கிட்டு இருக்காத. நான் உன்ன பாக்க அங்க வந்தா, நீ என்ன பாக்க இங்க வந்துட்டியாக்கு? கண்ணே, உன் அத்தை. என்ன பெத்த ராசாத்தி, என்ன பெத்த அம்மா, நீ திரும்பி வரணும்னு நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டேன். எங்க எல்லா வீட்லயும் பாரு பாத்துட்டியே. ராசாத்தி, கண்ணு, செல்ல, பெத்த அம்மா, என் கண்ணு. அப்பா, எனக்கு இப்படி ஒரு அத்தை இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. நீ வீட்டுல இருந்தாலும் உனக்கு தெரியும். இந்த வெக்கப்பட்டு நிக்கிறானே, இவன் யார் தெரியுமா? உன் அத்தை மகன் ஆண்டிப்ப. ஏண்டா ஆண்டி, பொண்ண புடிச்சிருக்கா? அட போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சுத்தம். ஏண்டா இப்படி வெக்கப்பட்டா எப்படா குடும்பம் நடத்துறது? இவன் குடும்பம் ஏன் தம்பி, அது யாரு? அதான் தோழி. கோழியா? என் பொண்ணு கூட வந்த தோழிக்கோ. ஏண்டா உன் பொண்ணை மட்டும் தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தியா, அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தியா? அக்கா, என் பொண்ண கோயில்ல தொலைச்சிட்டேன். அப்ப கண்டுபிடிச்சு வளர்த்தானே அவன் பொண்ணு. அவளை நான் தொலைச்ச குற்றத்துக்காக இவங்க அப்பனுக்கெல்லாம் நான் இற போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா பைத்தியக்காரா, கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கல்ல, ஏதோ போனா போகுதுன்னு 200 300 கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அப்படி கேட்டிருந்தா தூக்கி வெளியே எறிஞ்சு எடுத்துட்டு போறான் இருப்பனே. வேற என்ன? அவன் கேட்ட தொகைக்கு இந்த வீட்டையே அவன் பேருக்கு கிரையம் பண்ணி கொடுத்துட்டு நான் வெளியே போயிட வேண்டியதான். அவன் யாராவே? அதான் கோழியோட அப்பன். ராசாத்தி, நடுத்தருவுல நின்னுட்டு இருந்த உடனே எங்க அப்பன் கூட்டிட்டு வந்து சீராட்டி பாராட்டி வளர்த்ததுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியா? உங்க சாதி சனை எங்களை இலக்காரமா பேசுறத கேட்டுட்டு சும்மா நின்னுட்டு இருக்கியா? ஆமா அப்பா, இனிமே என் சித்தப்பாவை பத்தியோ என் அக்காவை பத்தியோ இலக்கரமா பேசுனீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு உடனே போயிடுவேன். எங்க சித்தப்பா? சித்தப்பா, அவன் யாரா சித்தப்பா? ஆட, அவன் ஒரு பல்லு விளக்காத பையன். மூஞ்சி பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு சோறு திங்க மாட்டேன். அவ்வளவு அசிங்கமா? ஆத்தா, இனிமே நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன், நீ கோச்சுக்காத. பழத்த பாசமாச்சே, 1 வருஷமா 2 வருஷமா 8 வருஷமாச்சே, பாசம் பொங்கத்தானே செய்யும். ஆத்தா, நீ ஒண்ணும் கோச்சுக்காத. அடி சிகப்பி, நீ ஒண்ணும் கோச்சுக்காத. நீயும் ஒண்ணு கோச்சுக்காதக்கா. உன்னை நிக்க வச்சே பேசிட்டு இருக்க. இப்படி உட்கார். மரும புள்ள, வாங்க. என்ன தட்ட பிச்சைக்கார மாதிரி கையிலே வச்சிட்டு இருக்கீங்க? இங்க வைங்க. பொன்னி, சாப்பாடு ரெடியா? ஒல கொதிக்குது. ஒரு படி அரிசி சேர்த்தே போடு. அக்கா சாப்பாடுல ஒண்ணு வஞ்சனை பண்ண மாட்டாங்க. பார்த்தாலே தெரியுது. காலம்தான் என்னையும் என் புருஷனையும் பிரிச்சு வச்சிருச்சு. அத விடு தம்பி, என் மகனுக்காவது சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வேணாமா? அதான் பொண்ணு வந்துருச்சே. ஒரு நல்ல நாளா பார்த்து தாலியை கட்டி கூட்டிட்டு போ. அப்பா, சித்தப்பா வரட்டும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். அந்த புடலங்கார வாங்கிட்ட நான் என்ன கேக்குறது? சத்தி, இது நம்ம குடும்ப விஷயமா? நான் பெத்த பொண்ணு நீயே, கூட பிறந்த அக்கா இது. உறவு முறை விட்டு போயிடலாமா? அக்கா, இன்னைக்கு நல்ல நாள். 101 ரூபாய் வெத்தலையில வச்சு கொடுக்குறேன். இது நம்ம பேசி முடிச்சுட்டு அடையாளம். கூட பிறந்த பிறப்பு கொடுக்கும்போது நான் தட்டவா முடியும்? இன்னும் ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம ஜாதி ஜனத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்துரு. முகூர்த்தத்தை பேசி முடிவு பண்ணிடுவோம். இந்த கவுண்டருக்கு இப்படி ஒரு அக்காவும் அவங்களுக்கு இப்படி ஒரு தடிப்பையில இருக்கான்னு தெரிஞ்சுக்காம இருந்துட்டாரு. இவனை கட்டிக்கிறதுக்கா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். இந்த கவுண்டர் என்னடானா அவங்க அக்கா அம்மாவோட கட்டி வைப்பான்னு ஒத்த காலில நிக்கிறாரு. இந்த குழப்பத்துல இருந்து எப்படி சின்னமா தப்பிக்கிறது? ஜமாளிச்சிடுவோம். அத்தை பையனை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். ஆமா சாமி. பெரிய பண்ண பாலுவை கட்டிக்க விருப்பம்னு சொல்றேன். ஆமா சாமி. கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாசமா போ, குட்டிச்சவரா போ. இப்பதான் உங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணுங்கிறதுக்காக என்ன கூப்பிட வந்தான். நான் பாத்துக்கிற மத்ததெல்லாம் நீ வீட்டுக்கு போ. நாசமா போ, குட்டிச்சவரா போ. சாமியோட வாயால நாசமா போன கேட்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது தெரிஞ்சுதானே உங்ககிட்ட வந்து குறைய சொல்றோம். உன் பேர் என்ன? பொன்னி. பொன்னி, உனக்கு ஏதாவது குறை இருந்தா அதை என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க இங்க உட்காந்துக்கிறீங்களே, நீங்க போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரி சாமி, நாங்க வரோம். எனக்கு பதிலா நீ அருளாக்கு கொடுக்குறியா? நல்லா சாமி, புரியுது இல்ல? நாசமா போ. இங்க என்ன நடக்க போகுது பாரு. கொண்டசாமி, எங்க அக்கா பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு நீங்க தான் ஒரு கெட்ட நாளா பார்த்து ஒரு கெட்ட நேரத்துல கல்யாணத்தை நடத்திடுவோம். எதுக்கு சோழியை போட்டு பாருங்க. என்னங்க வீட்டை அசிங்கப்படுத்துறீங்க? அமைதியாரு. தமுக்கான நினைஞ்சிருக்கா பாரு, எடுத்து காய போடு. என்னங்க சாமி இது? கருமா 3 விழுந்து இருக்கு, அடுத்து 4 தான். எங்களுக்கு தெரியாதா? சும்மா இருயா. விட்டா 1 2 3 100 வரைக்கும் சொல்லுவ போல இருக்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கெட்ட நேரம். என்ன சாமி சொல்றீங்க? அக்கா சும்மாரு, அவர் அப்படி சொன்னா நல்ல நேரம்னு அர்த்தம். அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். போட்டு பாத்துருவோம். ஏன் இதுக்கு முன்னால போட்டது சரியில்லையா? சும்மா இருக்காருப்பா. அம்மா தீர்த்து வரலாம்ப்பா. குறி என்ன சொல்லுதுன்னா,
இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா 100 வருஷம் ஒண்ணு சேராம நாசமா போயிருவாங்க. மரும வந்த வேலையில மாமியாரு, அதாவது உங்க அக்கா 3 மாசத்துல நல்லா ஆயிருவாங்க. அப்படின்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க, மாப்பிள்ளைக்கு அம்மா 3 மாசத்துல போயிடுவான்னு சொல்றீங்களா? அதே அதே. நல்ல வேலை சாமி, முதல்லயே சொன்னீங்க. நல்ல ஜாதகத்துல பிறந்தவளா இருந்தா 8 வயசுல காணாம போவாரா? நான் மண்டையை போடுறதுக்கு அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. என் மகனே எந்தடா? அக்கா அவசரப்படாது, சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுக்கா. டேய், நான் மண்டையை போடுறதுக்கு அப்புறம் சொந்தம் என்னடா சொந்தம்? போடா போடா. அம்மா ஏமா என் ஆசை குறுக்க நிக்கிறேன்? நான் ராஜாத்தி மேல உயிரே வச்சிருக்கேன். உனக்கு தான் 50 வயசு ஆயிடுச்சுல, எப்படியும் போறது போக போற, அதுல கொஞ்சம் முன்ன பின்ன போனா என்ன? டேய், என்னடா சொன்ன? அத்தை, மச்சான கட்டிக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நீ மண்டைய போட்டாலும் பரவாயில்ல, உன் புள்ளைய நான் நல்லா பாத்துக்கிறேன். அடச்சே, ஓடுகாலி. நீ எனக்கு மருமகளா வரவும் வேண்டாம், நான் மண்டையை போடவும் வேண்டாம். டேய், நான் அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன்டா. உனக்கு கர்மாதி பண்ணிட்டு தாண்டா நான் மண்டையை போடுவேன். எச்சே, போடா போடா. அடடா, அம்மா புள்ளன்னா இவங்க மாதிரி தான் இருக்கணும். யாரு முன்னாடி போறதும் போட்டியா வைப்பாங்க போல் இருக்கு. நல்ல வேளை இந்த கல்யாணம் நின்னது ஒரு வாய்க்கு நல்லதுதான். சாமி, நமஸ்காரம் சாமி. நாசமா போ, நாசமா போ. கருப்பரே, அப்ப நான் வரட்டுமா? இப்ப நீங்க புறப்படுங்க, வேற மாப்பிளை பார்த்து சொல்லி அனுப்புறேன். அப்ப நானும் வரட்டுங்களா? தேங்காய் வச்சுட்டு போடா. வைக்கிறதுக்கு தான் வாங்க. ஓ ஓ, அப்பா, ஒரு வழியா தப்பிச்சோம். ஐயா, இந்த கிராமத்துக்கு வந்ததுல இருந்து ஒரே கெட்ட வார்த்தையா கேட்டு எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுமா. ஐயோ, மழையும் பெய்யல, கிணத்துல தண்ணியும் இல்ல. இன்னைக்கும் தண்ணி பாய்ச்சலன்னா பயிரெல்லாம் காஞ்சு போயிடுமே. என்ன பண்றது? பொண்ணு நில்லு நில்லு. எங்க வயலுக்கு பாடு தண்ணி உங்க வயலுக்கு திருப்பிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிக்கிறேன், நிலம் காயுது. உங்க வீட்டு நிலம் காஞ்சா எங்க வீட்டு தண்ணி தான் கிடைச்சதா? ஐயோ, விடியா. விடியா, நீ என்ன தகராறு? வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா இவர் தகராறு பண்றாரு. ஏன்பா மாணிக்கம், ஐயா, அவங்க வீட்டு நிலத்துக்கு அவங்க தண்ணி பாய்ச்சறாங்க, நீ ஏன் தகராறு பண்ற? ஐயா, நம்ம வீட்டு வயலு, நம்ம வீட்டு கிணத்து தண்ணி, நம்ம கேட்காம இந்த பொண்ணு அவங்க வயலுக்கு தண்ணி பாய்ச்சுத. ரொம்ப நல்லா இருக்கே. என்னதான் ஊர்ற கிணறா இருந்தாலும் எங்க கிணத்துல தண்ணி தீந்து போச்சுன்னா எங்க நிலைமெல்லாம் என்னங்க ஆறுது? விடுறா, நான் சும்மா தான்டா சொன்னேன். இந்த மாதிரி ஏதாவது தகராறு பண்ணாதான் காதல் வளரும், மோதல்ல வளர்ற காதல் தான் நிலைச்சு நிக்கும் அப்படிங்கிற? அப்படியேதான். பனையாரியா, கொஞ்சம் தண்ணி விட இந்த பாருமா, சொல்லுங்க. எங்களால தண்ணி விட முடியாது, முடியாது, முடியவே முடியாது. ஐயா, எங்கடா இவனுங்க போனவங்களை இன்னும் காணோம். டேய், நான் நினைச்ச பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டா. அழகுக்கு அழகு, பண்புக்கு பண்பு, இவன மாதிரி மக்கு மக்கு. ருசியாவும் சமைக்கிறாடா. நீ சாப்பாடுல இருடா. So innocent, so nice. டேய், நீ என்ன செய்யற? உடனே ட்ரங்க் கால் பண்ணி எல்லாரையும் வர சொல்றேன், அவளை பேசி முடிச்சிடலாம். நீங்களே கூப்பிட்டு உங்க பையனுக்கு என் பொண்ணை கேட்டதை பத்தி ரொம்ப சந்தோஷம். ஆனா என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். பொண்ணை கொடுக்க மாட்டீங்களா? ஏன்? என் பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போய் இப்பதான் கிடைச்சு 1 மாசம் ஆகுது. உடனே உங்க பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா நீங்க பட்டணத்துக்கு கூட்டிட்டு போயிடுவீங்க. மறுபடியும் என் பொண்ணை பிரிய எனக்கு இஷ்டம் இல்ல. அண்ணே, அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை நாம வீட்லயே வச்சுக்க முடியுமா? அதுக்காக வெளியில துரத்த முடியுமா? நம்ம உள்ளூர்லயே ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா அப்பப்ப கூப்பிட்டு பாத்துக்கலாம். மாமா, உங்க பொண்ணை நீங்க பிரிய மாட்டீங்க, அவ்வளவுதானே? நீங்களும் மெட்ராஸ் வந்து எங்க வீட்டுல இருக்க வேண்டியதுதானே? அண்ணே, இது ரொம்ப நல்ல யோசனை. என்ன அதுக்கேண்ட நோன்ற? அப்புறம் என்ன, இப்ப சம்மதம் தானே? சம்மதம் தான். ஆனா இவெல்லாம் கூட வருவானே, பரவாயில்லையா? ஏங்க, இவர் யாரு? என் அண்ணங்க. யாரு? இது தம்பிங்க. தம்பியா அண்ணனா யாரு வந்தாலும் சரி, எங்க வீடு கடல் மாதிரி படுத்து உருளலாம். ஐயோ, கடல்ல கோமணத்தை கட்டிட்டு குதிச்சிருவாங்க. குதிக்கட்டுமே, குதிச்சா என்ன? நீங்க பொண்ணு உடுப்பீங்கல்ல? கொடுத்த மாதிரி தாங்க. ஆ. அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆ. பண்ணிக்கங்க.